ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு தமிழர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலும் நாம் பார்க்க இருக்கிற திருவசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 22வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? 2வது வசனம் இப்படி சொல்லுது, என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை என்று சொல்லி இடத்துல இது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தாம் சொல்ல போகிற வார்த்தைகளை அப்படியே 2000 வருடங்களுக்கு முன்பாக தாவீது ராஜா தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதம் 22ல எழுதி வைத்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் கதறி சொல்லுகிற வார்த்தையை நீர் கேளாம, எனக்கு உதவி செய்யாம நீர் தூரம் ஆயிட்டீங்களேப்பா ஏன்னு சொல்லி கதறுகிற பிள்ளைகளை நோக்கி ஆண்டவர் இந்த நாளிலே அவர் சத்தமிட்டு கூப்பிடுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே, இந்த பாடுகளிலே நடந்து போகிற நாம் அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட கதறல்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல இப்படி கதறும் பொழுது ஆண்டவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியுமாம். என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுகிறானே, என் மகள் என்னை நோக்கி கூப்பிடுகிறாளே, அவளுக்கு உதவி செய்ய நான் எவ்வளவு சீக்கிரமாக அவளிடத்துல போக முடியும் என்று சொல்லி காத்திருக்கிற அன்பு நேசரின் கண்கள் இந்த நாளிலே உங்கள் கண்களில் காணட்டும். அவருடைய கண்கள் குளமாகி இருக்கிறது, கண்ணீரை அவர் சொரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நமக்கு உதவி செய்வதற்காக அவர் கரம் நீட்ட ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அந்த உதவி செய்ய விடாதபடிக்கு நம்மளுடைய பாவங்கள், நமக்கு தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்த துரோகங்கள் நம்மையும் அவரையும் என்ன செய்கிறது? ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது, ஒரு தூரத்தை உண்டாக்குகிறது. எந்த ஒரு காரணத்தினாலையும் நாம் என்ன செய்யக்கூடாது? தேவனை விட்டு மாத்திரம் தூர போய்விடவே கூடாது. அவருடைய அண்டி இருக்கிற பிள்ளைகளாய், எந்த வேளையிலும் அவரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை எந்த பொல்லாத சேனைகளாலும் என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அதை தான் நினைவுபடுத்த வருகிறார். எந்த காரணத்திலும், எந்த வேதனையிலும், எந்த சோதனையிலும் என்ன நீங்க என்ன செய்யக்கூடாது? விட்டு விலகி விடவே கூடாது. இந்த உலகம் கடைசி காலகட்டத்துக்குள்ள இருக்கிற நாம அநேக பாடுகளுக்குள்ளே அநேக காரியங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவத்தை பார்த்தாலே பயந்து விலகி ஓடுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஏன்னா நம்மளை அதி தீவிரமாய் நம்மை அடக்க அநேக பிசாசுகளின் தந்திரங்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது நம்மளுடைய இந்திய தேசத்துல. இதை நாம் எல்லாரும் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். இந்திய தேசத்துல மாத்திரம் இல்லைங்க, நம்ம ஏன் நாங்க வசிக்கிற இந்த இங்கிலாந்து தேசத்துல லண்டன்ல ஒரு அருமையான சகோதரன் மைக் மூலியமா ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிச்சதுனால போலீஸ் வந்து அவனை அந்த இடத்துலயே கைது செய்து அரெஸ்ட் பண்ணி நியூசன்ஸ் கேஸ்ல அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. பாருங்க, இந்த இங்கிலாந்து தேசத்துல இருந்து ஒரு காலத்துல எத்தனையோ மிஷினரிகள் நம்மளுடைய ஊர்களுக்கு வந்து ஆண்டவருடைய அன்பை பத்தி நமக்கு சொல்லி எடுத்துக்காட்டி நமக்கு கல்வி அறிவியும் ஞானத்தையும் கொடுத்த இந்த நாட்டிலே இன்றைய நிலை என்ன? இயேசுவை குறித்து சொல்ல முடியாத ஒரு நிலை. ஆலயங்கள் எல்லாம் இந்து வழிபாடுகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துல, எந்த ஆலயத்திலையும் இங்கிலாந்துல இப்ப இங்கிலீஷ்காரங்களை நீங்க பாத்தீங்கன்னா 5% மேல யாரும் ஆலயத்துக்கு வர்றதே கிடையாது. இங்கிலீஷ்காரங்கள் கிறிஸ்தவர்கள் வந்து 50%க்கும் குறைவு ஆயிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அதுல 5% தான் ஆலயத்துக்கு வந்து தேவனை வழிபடுகிற ஒரு கூட்டமா இங்க காணப்படுகிறது. நம்ம இந்தியால கூட நம்ம எத்தனை சதவீதம் இருக்கிறோம்? 12% மேல இருக்கிறோம் கிறிஸ்தவருங்க. ஆனா இங்க இங்கிலாந்து தேசத்தின் நிலைமையை பாருங்க. இது கொடிய காலகட்டத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய கரத்தை உறுதியாய் பற்றி அவருடைய வழியில நடக்கிறோமோ, அவருடைய வசனத்திலே நடக்கிறோமோ, அவருடைய வசனத்தின் மூலியமா நமக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நாம என்ன செய்யணும்? உருவேற்றி கொள்ளணும். அவருடைய எல்லா வசனத்தையும் நமக்கென்று ஒரு ஆயுதமாய் தரித்து ஆயுததாரிகளாய் நாம் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த உலகத்தின் பாடுகளில இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இயேசுவை சிலுவையிலே இதே வார்த்தையை சொல்லி கதறின அந்த காலகட்டங்கள் உண்டு. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறி அழுதார். 3 மணி நேரம் அவர் வந்து பிதாவின் பிரசன்னத்தை இழந்து இருளிலே தவித்து புலம்பினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கே அந்த பாடுனா நாமெல்லாம் எப்படி தப்பித்து கொள்ள போகிறோம் இந்த உலகத்தின் பாடுகளில் இருந்து? சற்று யோசித்து பாருங்க. அப்போ அவர் எப்படி
தேவன் எனக்கு தந்த வேலைகளிலே நான் திட்டமும் தெளிவுமாய் இருந்து எல்லா காரியத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் நிறைவேற்றினாரோ, அதே வண்ணமாக இந்த பூவுலகிலே வசிக்க போகிற நாம் 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் ஒருவேளை 80 வருஷம், இந்த 80 வருஷமும் இந்த 80 வருஷத்துல ஆல்ரெடி பாதியை நாம் என்ன செஞ்சிட்டோம், வீணா கழிச்சிட்டோம். இனிமேலாவது நாம் தேவனுக்கென்று உகந்த பிள்ளைகளாய் அவருடைய வசனத்தை பிடித்து உறுதியாய் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இந்த உலகிலே நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்பொழுது நம்மும் நம்முடைய வீட்டாரும் தேவனுக்கென்று நிச்சயமாக பிழைத்திருக்கிற ஜனங்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.